கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். உபாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 5வது வசனம். உபாகமம் 23ஆம் அதிகாரம் வசனம் 5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த இரண்டாவதாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் என்று மிக அழகாக எழுதியிருக்கிறதை வாசித்தேன். ஆம், நம்முடைய ஆண்டவர் நம்மீது அன்பு கூர்ந்திருக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். கிறிஸ்தவம் அல்லது கிறிஸ்தவ வேதம் போதிக்கின்ற ஒரே ஒரு சத்தியம் என்ன? கடவுள் அன்பாக இருக்கின்றார். யோவான் எழுதின நிருபத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று ஆண்டவருடைய அன்பின் ஆழம் எவ்வளவு அதிகமானது, நீளம் உயரம் எப்படிப்பட்டது, அது அளவிடப்பட முடியாத ஒன்றாக இருக்கிறது என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை அங்கே குறிப்பிடுகின்றார். என்ன சொல்லுகின்றார்? கடவுள் மனுக்குலத்தை நேசித்தார் என்பதை வெளிப்படுத்தும்படியாக தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதினால் அன்பு இன்னதென்று தெரிய வந்தது, அன்பு உருவாயிற்று என்று பார்க்கின்றோம். ஏன் அனுப்பினார்? இங்கே சுகபோகமாய் வாழ்வதற்காக அல்ல, பலியாக, ஒரே பலியாய், ஏக பலியாய், மனுக்குலத்தின் எல்லா பாவங்களுக்கும் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவ்வளவாய் நம்முடைய ஆண்டவர் நேசிக்கிறார். இன்னும் யோவான் 3:16 வாசிக்கின்றோம், தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் நேசித்தார் என்று எழுதியிருக்கிறது. அளவிடே பட முடியாத அளவிற்கு ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு பெரிதாக நம்மீது இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை அன்பு கூறுவதற்கு ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கின்ற காரணங்கள் என்ன என்றால், ஒரு காரணத்தை கூட நாம் சொல்ல முடியாது. இதற்காகத்தான் கடவுள் என்னை நேசிக்கிறார், நான் மிகவும் நல்லவனாக இருக்கின்றேன், நான் நீதிமானாக இருக்கின்றேன், இந்த உலகத்திலேயே அதிக அந்தஸ்து நிறைந்தவனாக இருக்கின்றேன், உயர் குலத்தில் பிறந்திருக்கின்றேன், இப்படி ஏதாகிலும் ஒரு காரணத்தை நாம் சுட்டி காட்டி இதனால்தான் கடவுள் என்னை நேசித்தார், அன்பு கூர்ந்தார் என்று சொல்லவே முடியாது. ஏன் அன்பு கூர்ந்தார்? அவர் தானாகவே அன்பு கூர்ந்தார். நம்மீது வைத்த இரக்கத்தின் நிமித்தமாகவும் தம்முடைய சொந்த சாயலில் நாம் உருவாக்கப்பட்டது நிமித்தமாகவும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானோம். எல்லாரும் பாவம் செய்து, கொஞ்சம் பாவம் செய்தவர்கள், அதிகம் பாவம் செய்தவர்கள், இவர்கள் மிதமிஞ்சின பாவம் செய்தவர்கள், இவர்கள் பட்டும் படாமல் பாவம் செய்தவர்கள், அப்படியெல்லாம் வேதத்தில் இல்லை. பாவம் பாவம்தான். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை அற்றவர்களானார்கள். ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் தாண்டி தம்முடைய அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து அவருடைய காருண்யத்தால் நம்மை இழுத்துக்கொண்டு அப்படி நம்மீது அன்பு வைத்தபடியினால் என்ன நிகழ்த்தினார் என்றால், உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். என்னாகும் புத்தகத்தை வாசிக்கின்ற நமக்கு நன்றாக தெரியும் என்ன நிகழ்ந்தது என்று சொல்லி. பிலேயாம் என்கிற தீர்க்கதரிசி அவ்வளவு வார்த்தையில் வல்லமை உள்ள ஒரு மனிதனாக இருந்து
கர்த்தருடைய பிள்ளைகளை சபிக்க வரும் பொழுது ஆண்டவர் அனுமதிக்கவே இல்லை. மாறாக அந்த சாபத்தை கடவுள் என்ன செய்தாராம்? தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். அதை தான் இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் நமக்கு ஒரு நற்செய்தியை ஆண்டவர் சொல்லித் தருகிறார். அது என்ன தெரியுமா? உங்களுக்கு விரோதமாய் வருகிற எந்த சாபமும் அது ஆசீர்வாதமாக உங்களிடத்தில் வந்து சேரும். இன்னார் எனக்கு இப்படிப்பட்டதான தீங்கை செய்து விட்டார்கள், இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி சதி செய்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் என்னை எப்பொழுதுமே அழிக்க நினைக்கிறார்கள், என் வாழ்க்கையை சூறையாடி விட்டார்கள், என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டார்கள், இப்படியெல்லாம் சொல்லி அநேகரை பார்த்து நீங்கள் இவர்களை நான் நம்பினேனே, இவர்கள் இவ்விதமாய் எனக்கு தீங்கு செய்து விட்டார்களே என்று நீங்கள் நினைத்து கண்ணீர் வடிக்கும் பொழுது அப்படியே கடவுளை பாருங்கள். அப்பொழுது கடவுள் சொல்லுகிறார், அந்த சாபத்தை நான் உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினேன். உனக்கு விரோதமாக அது சாபமாய் புறப்பட்டு வந்தால் அது உன்னிடத்தில் வரும்பொழுது அது உனக்கு ஆசீர்வாதமாக வந்து சேருகிறது. ஆகவே என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மனிதர்கள் நம்மை நிர்மூலமாக்கி விடுவார்கள், மனிதர்கள் நம்மை அழித்து விடுவார்கள், மனிதர்கள் நம்மை ஒன்றுமில்லாமல் செய்து விடுவார்கள் என்று மனிதர்களை பார்த்து பயப்படுகிறதை நிறுத்திவிட்டு கர்த்தரை நோக்கி பார்ப்போமானால் அவருடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனுடைய சாபத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணுகின்ற அற்புதமான அன்பு நம்மோடு கூட இருக்கிறது. ஆம் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்னார் எனக்கு தீங்கு செய்தார் என்று நினைக்காதீர்கள். இன்னாருடைய தீங்கை கடவுள் எனக்கு ஆசீர்வாதமாய் மாற பண்ணினார். ஆகவே அவர்களை பார்த்து நான் புலம்புகிறவனாய் அல்ல, பயப்படுகிறவனாய் அல்ல, என் ஆண்டவருடைய அன்பை நினைத்து அவரை துதிக்கிறவராகவும் இன்னும் என் ஆண்டவரை நான் நேசிக்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லுங்கள். எந்த சாபமும் உங்களிடத்தில் வரும்பொழுது ஆசீர்வாதமாக வரும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நமக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாபத்தையும் ஆசீர்வாதமாக்கி நாம் எங்கே வெட்கப்படுகிறோமோ அங்கே நம்முடைய தலையை உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன்.